கார்த்திக் சுப்ராஜனா அடுத்து அவர் என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன்? ஏன்னா நடுவில் நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனில இருந்தே அவர் வெளியில வந்துட்டாரு. ஆமா, என்னென்ன நடக்குது? அவருடைய மைத்துனர் வந்து அவரோட சேர்ந்து தான் அந்த கம்பெனியை அவர் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதுலேருந்து அவர் வெளியில வந்து நிர்வாக சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் கார்த்திக் சுப்ராஜுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பா அவருக்கு என்னன்னா ரஜினியினுடைய தீவிரமான ரசிகர். அவர் பேட்டா மாதிரி இன்னொரு படத்தை கொடுத்துடணும்னு அவர் தொடர்ந்து ரஜினியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். இப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். அது கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது படங்களை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. அண்டு சிபி சக்கரவர்த்தினா நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட நிறைய ஹீரோஸ் கிட்ட போயிருந்தாரு, மீண்டும் சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்தாரு. அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. சிபி சக்கரவர்த்தி அந்த காம்பவுண்டுக்குள்ள மறுபடியும் போனதுக்கான காரணமா என்னென்ன பாக்குறீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ரஜினி தொடர்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கேற்ற கதை அமையலைங்கிறது தெரியும்ல. அவரும் பத்திரிகைகள் பார்ப்பாரு, நம்ம பேசுறதெல்லாம் கேட்பாரு இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நாம அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை வச்சிருக்கோமே. ஏற்கனவே ஒரு முறை போய் சொல்லியிருக்கிறாரு, லைக் அனுப்பிச்சு அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரஜினியே வந்து அவர் இனிமேல் வேணான்னு சொல்லிட்டாரு. லைக்காட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுங்க, என்னை வந்து பார்க்க வர வேண்டாம், அந்த படம் நான் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கெங்கேயோ போனார், சிவகார்த்திகனை வச்சு பண்ணுறது அது இதுன்னு ஏதோ ஒரு பெரிய ட்ராவல் போச்சு. அப்புறம் எதுவுமே கிடைக்காம மறுபடியும் வந்து சிவகார்த்திகேயன்ட்டே உட்காந்துட்டார். ஆமாம், சிவகார்த்திகேயனும் சுதன் சேர்ந்து அந்த படம் பண்ணுறதா இருந்தாங்க. அதில் ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ரஜினி வந்து சுந்தர்சி அனுப்பிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து கதை கேட்குறாரு, அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படிங்கிற தகவல்லாம் கேள்விப்பட்டோன்னே அவர் சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு கதை வச்சுருக்கேன் மேடம், உங்களுக்கு சொல்லவான்னு கேட்டோன்னே சரி வாங்கன்னு இருக்காங்க. போய் சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக இவங்க கதை கேட்குற வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போனால் அங்கே ரஜினி இருந்திருக்காரு. அப்போ மறுபடியும் உட்காந்து கதையை கேட்டிருக்காங்க. அதில் ரொம்ப பிடிச்சி போய் தான் இமீடியட்டாக அவரை செலக்ட்